சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் சொல்லும்போது 7ஆம் வீட்டில் தான் ராகு இருக்கார். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் வீட்டை குரு பகவானுடைய பார்வை இருக்குது. ஸோ அது இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு 8ல் சனி பகவான் அப்போ நட போட்டுட்டு தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகம் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர். உங்களுடைய திசாபுத்தி சூப்பராக இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். பட் அப்படி ப்ரொசீட் பண்ணாலுமே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்கே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றது முதல்ல உங்கள் மைண்டுக்கு தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவசரப்பட்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு இவங்க தான் ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உடனே ஒரு முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி எதை எதை விட்டு கொடுக்கணும், எது எது போகணுன்றதை அனலைஸ் பண்ணாமல் உள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு மேரேஜுன்ற சப்ஜெக்டில் இருக்குது. அதே மாதிரி பொருத்தங்கள் ரொம்ப நல்லா பாருங்கள். வெறும் இந்த 10 பொருத்தங்கள் பார்க்குறதோட தயவு செஞ்சு நிப்பாட்டிட வேண்டாம். ஏன்னா இப்போ கூடாத ஜாதகங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 7ல் ராகு 8ல் சனி. அதனால அது உங்களுக்கு உகந்ததானான்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். கட்ட பொருத்தம்ன்றது கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி என்னதான் ஜாதக பொருத்தங்கள் நீங்கள் பார்த்தாலும் டீப்பாக அவங்கள பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு தென் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குமா, அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டி உங்களால் ஏற்றுக்க முடியுமான்றது நீங்கள் உங்களை ஒரு தடவை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி மறுமணம் அப்படின்னு சொல்லும்போது 11ஆம் வீட்டில் இப்போ குரு பகவான் இருக்கார். ஸோ அந்த 11ஆம் வீடுன்னு சொல்லும்போது உங்களுடைய சேஜாதம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா மறுமணம் நடக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் உண்டு.